Decode the world unfiltered. இந்தியாவுக்கு FGM-148 ஜாவலின் ஏவுகணை அமைப்புகளை விற்பனை செய்யறதுக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது பற்றி தான் இன்னைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஜாவலின் ஏவுகணை அமைப்பு அது மட்டும் இல்லாமல் எரிகணைகள் ஆகிய இரு ஆயுத தொகுப்பை இந்தியாவுக்கு வழங்க இருப்பதா அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு அமைப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கு. இதனோட மதிப்பு சுமார் 800 கோடி ரூபாய். இந்த அமைப்புகளுக்கான பயிற்சியும் இந்திய வீரர்களுக்கு அமெரிக்கா தரப்பிலிருந்தே அளிக்கப்படும் அப்படிங்கிறதையும் இதை அறிவிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஜாவலின் ஏவுகணை எதிரிகளுடைய கவச வாகனங்களை துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் கொண்டவை. குறிப்பாக டேங்குகளுடைய மேற்புறத்தில், அதாவது டாப் அட்டாக் தாக்கும் அம்சம் கொண்டவை. இது ஒரு ஃபயர் அண்ட் ஃபர்கெட் வகையை சார்ந்த மனிதனால் எளிதாக இயக்கக்கூடிய ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதனோட பொருள் என்னென்னா, இலக்கை தேர்ந்தெடுத்து ஏவுகணையை செலுத்திய பிறகு ஆப்ரேட்டர் உடனடியாக அங்கிருந்து பாதுகாப்பாக செல்ல முடியும். ஏவுகணை தானாகவே இலக்கை நோக்கி பயணிக்கும். இதனால் எதிரி படையினுடைய பதிலடி தாக்குதலிருந்து ஆப்ரேட்டரை காப்பாற்ற முடியும். அப்போ ஹியூமன் லைஃப்க்கு எந்த சிக்கலும் வராது. டாப் அட்டாக் முறை அப்படிங்கிறது தான் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று. ஏவப்பட்ட ஏவுகணை செங்குத்தாக சுமார் 150 மீட்டர் உயரத்தில் மேலே போய் அதுக்கு பிறகு கீழே பாய்ந்து டேங்குகளுடைய மேற்புறத்தை, அதாவது டாப் ஆர்மர் இருக்கு இல்லையா, அதை குறிவைத்து தாக்கும். நவீன டேங்குடைய மேற்புற கவசம் பொதுவாக மற்ற பக்க கவசங்களை விட மெல்லியதாக இருக்கும். இந்த தாக்குதல் முறைங்கிறது மிகவும் கவசப்படுத்தப்பட்ட டேங்குகளை கூட எளிதாக ஊடுருவி அழிக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜாவலினில் ஹீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஆன்டி டேங்க் போர் வெடிகுண்டு இருக்குது. இது 2 வெடிக்கும் சார்ஜ்களை கொண்டிருக்கும். முற்பகுதியில் இருக்கக்கூடிய சார்ஜர் எதிரி டேங்குகளில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர் இருக்கு இல்லையா, அதை செயலிழக்க செய்யும். கவசத்தை செயலிழக்க செய்த பிறகு மெயின் சார்ஜர் என்ன பண்ணுன்னா டேங்கியை ஊடுருவி அழித்து விடும். இதனால் மிகவும் மேம்பட்ட கவசத்தையும் கூட முறியடிக்கக்கூடிய திறன் கொண்டதாக இந்த அமைப்பு இருக்குது. இமேஜிங் இன்ஃப்ராரெட் வழிகாட்டுதலும் இதில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இரவு பகல் மோசமான வானிலை அப்படின்னு என்ன சூழலாக இருந்தாலும் டேங்குகளால் வெளிப்படுத்தும் வெப்பத்தை அடையாளம் கண்டு மிக துல்லியமாக இலக்கை தாக்கக்கூடியது. சாஃப்ட் லான்ச் ஏவுகணை செலுத்தப்படக்கூடிய போது மிக குறைந்த அளவு புகையையும் தீப்பிழம்பையும் மட்டுமே இது வெளியிடும். மூடிய கட்டடங்களுக்கு உள்ளே இருந்து கூட ஆப்ரேட்டரால் ஏவுகணையை செலுத்த முடியும். அது மட்டும் இல்லை, ஏவுகணை ஏவப்பட்ட இடம் உடனடியாக எதிரிக்கு தெரிய வராது. இதனால் ஆப்ரேட்டரை கண்டறியப்படுவது அப்படிங்கிறது கடினமாக இருக்கும். ஆப்ரேட்டர் அங்கிருந்து நிச்சயமாக தப்பிக்க முடியும், எதிரிகள்கிட்ட சிக்காமல் இருக்க முடியும். FGM-148 ஜாவலின் ஏவுகணைகள்ங்கிறது இந்திய இராணுவத்திற்கு ஒரு கேம் சேஞ்சராக அமையும் அப்படின்னு நிபுணர்கள்லாம் பார்க்குறாங்க. டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த ஏவுகணைகள் தற்போது இருக்கக்கூடிய இந்திய காலாட்படைக்கு அதிநவீன மற்றும் அழிவுகரமான திறன்களை வழங்குவதன் மூலமாக பிராந்திய பாதுகாப்பு சூழலை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபயர் அண்ட் ஃபர்கெட் டாமினன்ஸ் தொழில்நுட்பம் அப்படிங்கிறதும் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்தியா இப்போ பயன்படுத்தி வரக்கூடிய சில வயர் கைடட் மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அமைப்புகளில் ஏவுகணை இலக்கை தாக்கும் வரைக்கும் ஆப்ரேட்டர் நிலையாக நிற்க வேண்டியிருக்கும். ஆனால் ஜாவலினில் வீரர் ஏவுகணையை செலுத்த உடனடியாகவே பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம். இது வீரர்களுடைய பாதுகாப்பை வியத்தகு முறையில் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து. இப்போ எதிரி படையினுடைய பதிலடி தாக்குதலிருந்து அவங்கள இது காப்பாற்றுது. இது மூலமாக காலாட்படை தங்களுக்கு சாதகமான ஆக்ரோஷமான திட்டங்களை பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான அம்சம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா டாப் அட்டாக் அண்ட் போர்ட்டபிலிட்டி. வடக்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில் இருக்கக்கூடிய மலைப்பாங்கான நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் எதிரி படைகள் குறிப்பாக சீன இராணுவத்தினுடைய கவச வாகனங்கள் இந்தியாவுக்கு சவாலாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த ஜாவலின் இருக்குது அப்படின்னா மலைகளின் உச்சியிலிருந்து அல்லது மறைவிடங்களிலிருந்து ஏவப்பட்டு டேங்கிகளுடைய மெல்லிய மேற்பகுதியை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ நமக்கு கிடைக்கும். இது மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய காலாட்படையினுடைய தாக்கும் மற்றும் தற்காப்பு திறனை வியத்தகு முறையில் அதிகரிக்குது. அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இது ஒரு சப்போர்ட் பேஸாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இது எல்லை கட்டுப்பாட்டு கோடு போன்ற முக்கியமான பகுதிகளில் நமக்கு தேவையான ஒன்றாக மாறுது. நவீன டேங்குகளை முறியடிக்கக்கூடிய தன்மையும் இந்த அமைப்புக்கு இருக்குது. இப்போ நவீன டேங்குகள் வெடி எதிர்வினை கவசம், அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர் பொருத்தப்பட்டு இப்போலாம் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இப்போ ஜாவலினுடைய டேண்டம் சார்ஜ் இருக்கு இல்லையா, இது முதல்ல இராவை செயலிழக்க செய்திடும். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர், அதுதான் இரான்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். இதை செயலிழக்க செய்து அதுக்கு பிறகு முக்கிய சார்ஜ் மூலமாக
டேங்கியை ஊடுருவி அழிக்கும். இந்த டேங்க்ஸை வந்து அழிக்கக்கூடிய வல்லமையாக இருக்கும். பாகிஸ்தான் அது மட்டும் இல்லாமல் சீனாவில் இருக்கக்கூடிய நவீன டேங்க்ஸ், இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டேங்க்ஸ் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் கூட ஒரே ஒரு ஏவுகணை மூலமாக அழிக்கக்கூடிய திறனை இந்திய இராணுவத்திற்கு இந்த அமைப்பு வழங்குது. மொத்தத்தில் ஜாவ்லின் ஏவுகணைகள் இந்திய இராணுவத்தினுடைய அதிநவீன ஆயுத தளவாடங்களுடைய திறனை பல மடங்கு உயர்த்தி எல்லைகளில் எதிரி கவச வாகனங்களுடைய அச்சுறுத்தலை சமன் செய்யும் அல்லது முறியடிக்கும் அப்படிங்கிற வகையில் தான் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு இதை பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லை, FGM-148 ஜாவ்லின் ஏவுகணையினுடைய விற்பனை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையிலான பாதுகாப்பு மற்றும் மூலோபாய உறவு, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப்பை வலுப்படுத்த ஒரு முக்கிய காரணியாக அமைதுங்கிறதையும் பார்க்குறோம். ஜாவ்லின் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய மிக முக்கியமான, அது மட்டும் இல்லாமல் மிகவும் மேம்பட்ட ஆயுத அமைப்புகளில் ஒன்றாக இருக்குது. இதனை தன்னுடைய நெருங்கிய நட்பு நாடுகளுக்கு மட்டும்தான் அமெரிக்கா இதுவரைக்கும் விற்பனை செஞ்சுட்டு இருக்குது. அமெரிக்காவும் இந்தியாவும் நம்பகமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உறுதிப்படுத்த விரும்பக்கூடிய நாடுகள். சீன படைகளுடைய அதிகரித்து வரக்கூடிய செல்வாக்குக்கு எதிராக இந்தியாவை ஒரு உறுதியான பாதுகாப்பு காரணியாக அமெரிக்கா பார்க்குது. இந்தியாவுடைய பாதுகாப்பு வலுப்பெறுவது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பிராந்தியத்திலையும் அதிகார சமநிலையை உருவாக்கும்னு அமெரிக்கா பார்க்குது. அமெரிக்காவுக்கு கணக்கு இல்லாமல் இருக்காது இல்லையா, அவங்களுடைய கணக்கில் தான் எல்லா வேலைகளையும் பண்ணுவாங்க. அது நமக்கும் பாசிட்டிவாக இருக்குங்கிறத அதில் பார்க்க வேண்டியது. இதனால தான் இந்த ஏவுகணைகளை இந்தியாவுக்கு அமெரிக்கா விற்குது. வரலாற்று ரீதியாக பார்த்தோன்னா இந்தியாவுடைய இராணுவ தளவாடங்களுடைய பெரும்பகுதி ரஷ்யாவை சார்ந்து தான் இருந்து வருது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜாவ்லின் போன்ற முக்கியமான ஆயுதங்களை அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறதுங்கிறது இந்தியாவுடைய பாதுகாப்பு தளவாட ஆதாரங்களை பல்வகைப்படுத்துவதற்கும் ரஷ்யா மீதான சார்ந்து இருப்பை, அதாவது அவங்கள நம்ம டிபெண்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறதுக்கும் இது உதவும். ரஷ்யாவுடைய படையெடுப்புக்கு முன்பதாகவே அமெரிக்கா யுக்ரைனுக்கு ஜாவ்லின் அமைப்புகளை வழங்க தொடங்கிடுச்சு. போரின் ஆரம்ப நாட்களில் இந்த ஆயுதங்களினுடைய தேவை பல மடங்கு அதிகரிச்சிச்சு. போரின் போது அமெரிக்காவும் மற்ற நாட்டோ நாடுகளும் ஆயிரக்கணக்கான ஜாவ்லின் அமைப்புகளை யுக்ரைனுக்கு வழங்கின. இந்த ஏவுகணைகள் ரஷ்யாவுடைய அதிநவீன டேங்க்ஸ் எல்லாம் அழிச்சிச்சு. அப்போ இதனால் யுக்ரைனில் ஜாவ்லின் ஏவுகணை ஒரு தேசிய சின்னமாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அதனுடைய அழிக்கும் திறன் காரணமாக சமூக ஊடகங்களில் அதை செயின்ட் ஜாவ்லின் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய வீரர்களும் மக்களும் போற்றிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடக்கூடிய யுக்ரைனிய எதிர்ப்பின் சக்தி வாய்ந்த அடையாளமாகவே இந்த ஜாவ்லின் மாறிடுச்சுன்னு சொல்ல முடியும். யுக்ரைன் ரஷ்ய போரோட தொடக்கத்தில் ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, தலைநகர் கீவ் இருக்கு இல்லையா, இது யுக்ரைனுடைய தலைநகர், அது மட்டும் இல்லாமல் பிற பெரிய நகரங்களை கைப்பற்ற நோக்கத்தோட கவச படையெடுப்பை தான் முதல்ல மேற்கொண்டாங்க. டேங்க்ஸ் தான் முதல்ல அனுப்பிச்சாங்க. அப்போ ஜாவ்லின் மற்றும் பிரிட்டிஷ் NLAW அப்படிங்கிற போன்ற பிற ஃபயர் அண்ட் பர்ஃபெக்ட் வகை ஏவுகணைகளை தான் யுக்ரைன் இராணுவம் பயன்படுத்த தொடங்குச்சு. முக்கியமாக கீவ் நகரை நோக்கி வந்த ரஷ்ய கான்வாய்கள் எளிதில் கண்டறியப்பட்டு மலைகள் மற்றும் மறைவிடங்களில் இருந்த யுக்ரைனிய வீரர்கள் அந்த எல்லாத்தையும் தாக்கி அழிச்சாங்க. குறுகிய சாலைகள், அது மட்டும் இல்லாமல் நகரப்பகுதிகளில் டாப் அட்டாக் முறை மிக சிறப்பாக செயல்பட்டதுனால முதல் சில வாரங்களில் ரஷ்யாவுடைய இந்த கவச அணிவகுப்பு இருக்கு இல்லையா, கவச வாகனங்களுடைய அணிவகுப்பு, அது பயங்கரமாக ஒரு இழப்பை சந்திச்சிச்சு. அதனுடைய இழப்பு விகிதம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஜாவ்லின் அச்சுறுத்தல் காரணமாக ரஷ்ய படைகள் நகர்ப்புற மற்றும் காட்டு பகுதிகள் வழியாக கவச வாகனங்களோட ஊடுருவதை குறைச்சிக்கிட்டாங்க. இப்போ அமெரிக்கா இந்தியா இடையிலான ஜாவ்லின் ஒப்பந்தம் அப்படிங்கிறது வெறும் ஆயுத விற்பனை மட்டுமல்ல, இது இரு நாடுகளுடைய பாதுகாப்பு நலன்களையும் பிராந்திய இலக்குகளையும் இணைக்கக்கூடிய ஒரு மூலோபாய முதலீடு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்குறாங்க. எனவே அமெரிக்காவுக்கு தேவை இருக்கிறது. அமெரிக்கா எந்த காரணமும் இல்லாமல் எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கான அவசியம் இருக்குது அப்படின்னாலும் இது இந்தியாவுக்கும் தேவை, இந்தியாவுக்கும் பயனளிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த நகர்வு என்பது பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.